ரொம்ப நாளா போடணும்ட்டு இருந்த ஒரு கண்டென்ட், டாப் 10 ட்ரெய்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்ற கண்டென்ட்டை ஒரு பெரிய ட்ரெய்லர்ஸ் வர்றப்பையும் போட்டுடலாமான்ட்டு பார்ப்பேன். பட் இதுக்கப்புறம் இதை விட இந்த வீடியோ போடுறதுக்கான சரியான காலகட்டம் எப்போ வரும்னு தெரியல. அது நீங்க லிஸ்ட் பார்த்தாலே தெரியும். ஒரே டைரக்டரோட ட்ரெய்லர் தான் பாதிக்கு பாதி இடங்களை பிடிச்சிருக்கும். அது போக இந்த லிஸ்ட் எடுக்கிறக்காண்டி தேடும் போதுதான் தமிழ் சினிமால ஒரு ட்ரெய்லர் பண்றக்காண்டி எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த சின்ன படங்கள்லாம் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு தானே அதிக செலவாகும். பட் ஒரு எடிட்டரை பிடிச்சி டேபிள்ல வச்சு பயங்கரமா ட்ரெய்லர் கட்ஸ் பண்ணி அந்த படத்தை டாக் ஆஃப் த டவுன் ஆக்குறது பெருசா என்ன செலவாயிர போகுதுன்ட்டு விதவிதமா நிறைய ட்ரெய்லர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு லிஸ்ட்டை தீட்டி வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் எந்த வகையில இருக்கும்னா, எந்த வகையில ஒரு ட்ரெய்லர் அந்த படத்தை பார்த்தே ஆகணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுது. அப்புறம் கதையே ரிவீல் பண்ணாம நான் சஸ்பென்ஸா ட்ரெய்லர் பண்றேன்ட்டு இல்லாம, ஆர் ட்ரெய்லர்ல விதவிதமா என்னத்தையாச்சும் வச்சு நம்மள படத்துல இருந்து மிஸ்லீடும் பண்ணிராம, இன்னும் ஹாலிவுட் சைடுலாம் ட்ரெய்லர்லயே முழு கதையும் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இருந்துராம இது என்ன மாதிரி படம், இதுல என்னத்தை எதிர்பார்க்கறதுன்ட்டு சின்னதா கியூரியஸா எந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்குதுன்றதும், அண்ட் லாஸ்டா ஒரு சாங் மாதிரி ஆர் ஒரு எபிசோடு மாதிரி ட்ரெய்லரையும் ஒரு தனி ஆர்ட் ஃபார்மா கன்சிடர் பண்ணா, வெறும் ட்ரெய்லரா மட்டும் இது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத எல்லாம் வச்சுதான் இந்த லிஸ்ட் இருக்க போகுது. அதுல சேர்த்து குறைச்சு நீங்க எதுனா லிஸ்ட் ரெடி பண்ணுவீங்க கண்டிப்பா. அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா. ஃபாஸ்டா உள்ள போயிடலாம். ஜெயா டிவில 24 ஆடியோ லான்ச்ல சிங்கம் 3 கெட்டப்ல வந்து பேசிட்டு இருந்தாப்ல சூர்யா. ஏன் சொல்றேன்னா, அந்த டைம்ல டிவில எத்தனை வாட்டி ட்ரெய்லரை உட்காந்து பார்த்திருப்பேன்றதே தெரியல. சாயங்காலம் 5:30 மணிக்கோ எப்பவோ ட்ரெய்லர் மட்டுமே ஒரு ஷோல அரை மணி நேரத்துக்கு போடுவாங்க. அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல போடுவாங்க. அப்புறம் நெட் கிடைக்கிற இடத்துல பாக்குறதுன்ட்டு கிடைக்கிற டைம்லலாம் உட்காந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபி, அந்த பைக் லொகேஷன், அந்த ட்ரெயின்ல இருந்து வர போக அந்த ட்ரெய்லர்லயே ஆத்திரையா கத்துறது அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். அன்ன வரைக்கும் சூர்யா சார நிறைய படங்கள் பார்த்திருப்போம், சமந்தா அவங்கள நிறைய படத்துல பார்த்திருப்போம். பட் எல்லாருமே இந்த ட்ரெய்லர்ல ஒரு இன்ச் மேல அழகா இருக்காங்களேன்ற மாதிரி ரொம்ப புதுசா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். இன்னைக்கு போய் பார்த்தாலும் கடைசியில் ஆயுஷ்மான் பவான்னு சொல்லிட்டு ARR BGMல ட்ரெய்லர் முடியறப்போ, என்னது விக்ரம் ட்ரெய்லரையே கீழே வைக்கிறியா, என்ன மாதிரி ட்ரெய்லர் தெரியுமான்னு ஷாக் ஆகாதீங்க. எனக்கு மட்டும் தானா என்னன்னு தெரியல, இவங்க ப்ரோமோன்னு சொல்லி ஒன்று விட்டுட்டு அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு மிஸ்லீட் பண்ணிட்டு ட்ரெய்லர் விட்டது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பட் அப்புறம் ட்ரெய்லர் பார்க்க நம்ம ஊர்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ட்ரெய்லரை எப்படிலாம் பண்ணலாம், கட்ஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இன்னும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு கண்டிப்பா விக்ரம் ட்ரெய்லர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருந்துச்சு. மல்டி ஸ்டாரர், அதாவது இத்தனை ஸ்டார்ஸ் ஒரு படத்துல இருந்தா அதை வச்சு மட்டுமே ஒரு கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்ற பிசினஸ் ஐடியாவை கொடுத்த ஆரம்ப கால படம். பட் அதை நாங்க ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்கோன்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதாவது ட்ரெய்லரே ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரோட வந்த மாதிரி, ரொம்ப ப்ராப்பரா ஒரு படத்தோட மினியேச்சர் வெர்ஷனாக வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர். ஃபாஸ்ட் கட்ஸ் எங்கெங்க, ஸ்லோவா எங்கெங்க போகணும், அதுக்கெல்லாம் ட்ரெய்லருக்கு மட்டுமே ARRோட வேலைப்பாடுகள் எவ்வளவு வெர்சடைலா இருக்கும்ட்டு என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லர். ஸோ அதனாலதான் இந்த படம் செத்தா என்ன பொழச்சா என்னன்ற மாதிரி நோபடி கேர்ட் அபவுட் திஸ் ஃபில்ம் அன்டில் திஸ் ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லரை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு தெளிச்சுட்டானுங்க. இந்த படத்தை கண்டுக்கவே கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருந்து டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் ஏதோ பெரிய ஹீரோ படம் வந்த மாதிரி ஷோஸ்லாம் ஃபுல் ஆகுற அளவுக்கு ட்ரெய்லர் அமைஞ்சது. அந்த ஒரு பழைய பாட்டை போட்டு பீட்டுக்கு சிங்க் பண்றதெல்லாம் இன்ஸ்டால ஆல்ரெடி நிறைய பார்த்திருந்திருக்கலாம். பட் அதை ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு பண்ணதே பார்க்க தனி ஹையா இருந்துச்சு. அதுல ஜிவி பிரகாஷோட மியூசிக் எல்லாம் சேர்த்து எல்லாரோட டாப் 10லயும் எங்கேயாச்சும் வந்துருமோன்ட்டு யோசிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர். உங்க லிஸ்ட்ல எங்க வைப்பீங்கன்னு தெரியல. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல வைக்கிறேன். சத்தியமா கபாலிக்கு அப்புறம் லியோக்கு இருந்த ஹைப் எல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் பண்றான்றதே பயங்கரமான விஷயம். அது போக விஜய் சார் கண்ணுல தண்ணி, விஜய் சார் அடி வாங்கி கஷ்டப்படுறது, கெரியரின் உச்சத்தின் கெட்ட வார்த்தை எல்லாம் ஏதோ பயங்கர புதுசா ஒரு சூப்பர் படத்துல விஜய் சார் நடிச்சிருக்காப்லன்ற மாதிரி. சத்தியமா இன்னைக்கு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லருக்கான படம் தான் இதுவான்ற அளவுக்கு ட்ரெய்லர் வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் புல்லரிக்கும். அது இன்னைக்கு இல்ல, இதுக்கப்புறம் விஜய் சிஎம் ஆகிற காலத்துல உட்கார்ந்து ட்ரெய்லர் பார்த்தாலும் எவர் கிரீனா கூஸ் பம்ஸா இருக்கக்கூடிய சம்பவம் தான்ப்பா இது.
டாப் 5 உள்ள வந்தாச்சு. அதுல உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெய்லர் எவர் மேட் இன் நம்ம ஊரு. படத்துக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா ஒரே ஒரு மியூசிக் ட்ராக்கை வச்சு அதுல இந்த படத்துல சொல்ல வராத என்னத்தையாச்சும் சொல்லி மிஸ்லீடு பண்ணிராம, அதே நேரத்துல நான் ஒரு கருத்து சொல்றேன் பாரு, இது ஒரு கருத்து படம்ன்ற ஃபீலையும் கொடுக்காம ரொம்ப என்டர்டெய்னிங்கா ஒரு கேரக்டர்ஸை பத்தியும் நம்ம கியூரியஸ் ஆகுற அளவுக்கு அந்த டைம்லயே ரொம்ப யோசிச்சு ஒரு ஷார்ட்ஸையும் பிக் பண்ணி சவுண்ட் டிசைன் எல்லாம் பயங்கர இனோவேட்டிவா பண்ணிருப்பாங்க. கதை என்னன்றது ஒரு அளவுக்கு நல்லாவே ரிவீல் ஆனாலும் உங்களால இது என்ன மாதிரி ஃபீல் கொடுக்குற படம்ட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்க போய் பாருங்க, செம்ம ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் முடிகிற இடமும் பக்காவா இருக்கும். முதல்ல கண்ணாடி என்ஜிகே படத்துக்கு FDFS 5 மணிக்கு போயிட்டு இருக்க டைம்ல கைதி டீசர் உட்காந்து பார்த்தேன். அதுவே அவ்வளவு கியூரியஸா இருந்துச்சு. அப்புறமா வந்த ட்ரெய்லருமே இதுல என்னவோ பயங்கரமா பண்ணிருக்கானுங்கன்ற மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி படத்துல என்னென்ன மாதிரியான டென்ஷன்ஸ் இருக்க போகுதுன்றத டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் கட்ஸ்ல ரேசியா போகுது. கடைசியா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு எமோஷன் இருக்குன்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை முடிச்சது. சீட் எட்ஜிங் ட்ரெய்லர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குதான். படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி ட்ரெய்லர் பாக்குறத விட படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் பார்த்த அப்புறம் இப்ப போய் பாருங்களேன், எல்லாம் தெரிஞ்சு பார்க்க இன்னும் கூஸ் பம்ஸா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மணிமகுடம் மாதிரி சாம் CS மியூசிக்கும் பக்கா. டாப் 3 உள்ள போறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன் உள்ள போயிடலாம். டாப் 10 விட இதான் பெருசா போகும்னு நினைக்கிறேன். லைக் ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல இருக்கதெல்லாம் டாப் 10ல இருக்க எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லாத மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணப்பட்ட ட்ரெய்லர்ஸ் தான் வச்சிருப்பேன். அருவி ட்ரெய்லர் எடுத்துக்கோங்க, மைண்ட் ப்ளோயிங்கா பண்ணிருப்பாங்க. படத்துக்கு எத்தனை ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும்னு தெரியாது, படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு பட்ஜெட்டும் இல்ல. பட் நம்மகிட்ட இருக்குது ட்ரெய்லர்ன்ற இந்த ஒரு ஆயுதம் மட்டும் தான் நினைச்சு பண்ண ஒரு ட்ரெய்லர் அது. அண்ட் விஸ்வரூபம் ட்ரெய்லர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலேயே மேட்ச் கட்ஸ் எல்லாம் பண்ண ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். ஆரண்ய காண்டம் ட்ரெய்லர்லாம் போய் பாத்தீங்க, தியாகராஜன் குமார் ராஜாவை ஏன் ஒரு ஏலியன்றாங்கன்றது அப்ப புரியும். ஒரு 15 வருஷம் பழைய ட்ரெய்லரை இப்ப போய் பார்த்தாலும் மனுஷனடா நீன்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் பண்ணிருப்பாங்க, போய் பாருங்க. அப்புறம் கொட்டுக்காளி ட்ரெய்லர் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டுமே எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு செம்ம ட்ரெய்லர். அண்ட் அப்படியே கமர்ஷியல் படங்கள் பக்கம் வந்தோம்னா அஞ்சான் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜானாலேயே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல 1 மில்லியன் அடிச்ச ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். அதோட ஸ்டார்டிங் மட்டும் நல்லா இருக்கும். அப்புறம் மெர்சலோட ட்ரெய்லருமே பக்காவாக இருந்தாலும் லிஸ்ட் உள்ள கொண்டு வரதுக்கு மனசு கேட்கல. அண்ட் என்ஜிகே டீசர் ட்ரெய்லருமே சூர்யா சார் கெரியர்லயே மிகப்பெரிய ஹைப்பை கிளப்பின படமாக செம்ம ட்ரெய்லர். அது யுவன் மியூசிக்கும் பிரிச்சிருப்பாப்ல. அண்ட் கபாலி ட்ரெய்லர் வந்துட்டு என்னதான் ஒரு ஸ்கேமாக இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்றேன், ஏன்னா மிஸ்லீடிங்கா ட்ரெய்லர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் லாஸ்டா ஜெகமே தந்திரம் ட்ரெய்லர் எதுக்கும் இருக்கட்டும் ஹானரபிள் மென்ஷன்ஸ்லயே. அண்ட் இது போக விக்ரம் வேதா, ராட்சசன், வட சென்னை, விடுதலை, நெஞ்சம் மறப்பதில்லைன்ட்டு ஏகப்பட்ட ட்ரெய்லர் டீசர்ஸ்லாம் இருக்குது. பட் நாம டாப் 3 உள்ள போயிடலாம். இதுக்கு ட்ரெய்லர்லாம் விடல, இதையே ட்ரெய்லரா கன்சிடர் பண்ணிப்போம். பல வருஷம் கழிச்சு சூர்யா சாருக்கு ஒரு நல்ல படம்ட்டு சொல்லிக்கிற மாதிரி சூரரை போற்று வந்து இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தப்போ மாஸ்டர் ட்ரெய்லர் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வந்துச்சு. பட் நீங்க மெச்சூர்டு அணிலா இருந்தாலும் சரி, தற்குறி அணிலா இருந்தாலும் சரி, இதுக்கு மேல விஜய் சாரை வச்சு ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியல் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு என்ன ஸ்வாக், என்ன காஸ்டியூம்ஸ், லுக்கு, ஃப்ரேம்ஸ், கட்ஸ், நீங்க டெய்லி கண்டினியூஸா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டின்ட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா கூட என்னைக்குமே போர் அடிக்காத அளவுக்கு ஒரு ட்ரெய்லர். அந்த அளவுக்கு அதுலயும் அனிருத்தோட பீக்னா இதுதான். என்னடா இதையே 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் 2 இடம் உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். சோ மனசை சேர்த்திக்கோங்க. யாருக்கு எப்படியோ தெரியல, இந்த ட்ரெய்லர் என்னைக்கா இருந்தாலும் என் மனசுல ஸ்டேஸ் ஹை. என்ன இருந்தால் டீசர் கூட அவ்வளவு பெருசா இருக்காது. பட் ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ படத்தோட ட்ரெய்லர் எந்த விதத்திலையும் ஃபேன்ஸுக்காக சொம்படிக்கிற மாதிரி பண்ணிராம, அதுக்குன்ட்டு ஸ்லோவா அப்படியே ஆர்ட் ஃபில்ம் மாதிரியும் போயிடாம, ரெண்டத்துக்கும் நடுவுல ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கிரவுண்டடான மீட்டர். அந்த மீட்டர்ல இதை விட பெஸ்டா எந்த ட்ரெய்லரும் உட்கார முடியாது. அதே மாதிரி ஒரு மியூசிக்கும் ட்ரெய்லரும் இதை விட பக்காவா பிளெண்ட் ஆகவே முடியாதுன்ற அளவுக்கு ஹாரிஸோட மியூசிக், ஜிவிஎம் விஷுவல்ஸ் எப்போ பார்த்தாலும் கோட்டடா ஃபீல் ஆகும். பீட்டுக்கு ஏத்த மாதிரி பிரிசைஸா கிளிப்ஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. பயங்கர பேலன்ஸ்டான ட்ரெய்லருங்க. அஜித் சாரை ரொம்ப சட்டிலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹீரோ, வில்லன், ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின், கான்ஃபிளிக்ட் என்னவா இருக்கும், நான் லீனியரா போகுது படம்ட்டு யாருக்கு எப்படியோ தெரியல. எனக்கு என்ன இருந்தால் ட்ரெய்லர் எப்பயுமே ஸ்டேஸ் ஹை.
ட்ரெய்லர் அப்படிங்கறத மட்டும் ஒரு ஆர்ட் ஃபார்மா கன்சிடர் பண்ணா ஹாலிவுட், பாலிவுட், கொரியன்ட்டு எந்த ஒரு சினிமா ட்ரெய்லர்ஸோடையும் கம்பேர் பண்ணா எனக்கு பெஸ்ட் ட்ரெய்லர்ன்ட்டு இருக்குது சூப்பர் டீலக்ஸ். அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஒரு ட்ரெய்லரை வேணா எடுத்துட்டு வாங்க. இந்த ஒரு சின்ன பட்ஜெட் ஹைப்பர் லிங்க் படத்துக்கு 2019ல ட்ரெய்லர் பண்ண உட்கார்ந்தவனால எந்த அளவுக்கு புதுசா இனோவேட்டிவா யோசிச்சிட முடியும் சொல்லுங்க. என்ன பெருசா என்டர்டெயின் பண்ணிட முடியும்னு நீங்க என்னதான் யோசிச்சாலும் அதை விட ஒரு படி மேலதான் இருக்கும் இந்த சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர்ல ஒரு குட்டி கதை, அந்த குட்டி கதையவே திரும்ப திரும்ப சொல்லி சொல்ற டோனை மாத்துறதுல இன்டென்சிட்டி அதிகப்படுத்தி டென்ஷன் ஏத்தி ஃபாஸ்ட் கட்ஸ் பண்ணி நரேஷனுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல விளையாண்டு மியூசிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி ஒரு ஹை பாயிண்ட்ல போய் நிப்பாட்டி ஆகான்னு சொன்னா இப்படி முடிகிற ட்ரெய்லரை விட இந்த ட்ரெய்லர் தான்டா நல்லா இருக்கும்ட்டு நீங்க எந்த ட்ரெய்லரை உங்க லிஸ்ட்ல சொல்ல போறீங்கன்ட்டு ஈகரா வெயிட் பண்றேன் மக்களே. சோ இதான் நம்ம லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இதை ஆட் பண்ண மறந்துட்டேடான்ட்டு என்னையே கில்ட் ஆக்குற மாதிரி நான் எதையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க பாக்குறேன். அண்ட் ரீசெண்டா ஒரு மாதிரி கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். எது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக்குகள் போட்டு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, எந்த ஒரு வீடியோ போட்டாலும் 5K லைக்ஸ் வருதுன்றதுல டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரியும் இருக்கும். என்னன்ட்டு பார்த்து பண்ணுங்க ரைட்டா.